வணக்கம் நண்பர்களே, டீசல் சேமிக்கும் முறைக்கான வீடியோ பார்ட் 3ங்க. டீசல் சேமிக்கிறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயருக்கு உண்டான ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுல தாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வயலில் ஓட்டும் போது காற்று ரொம்ப அதிகமாக வச்சு ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் கிரிப்பு கிடைக்காது. பறிச்சுக்கிட்டு போகும்போது இன்ஜினில் தயாரிக்கிற பவர் ஃபுல்லாகவே சுற்றி வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் ஒவ்வொரு டிராக்டருக்குமே எவ்வளோ வயலில் ஓட்டும் போது எவ்வளோ ஏர் ப்ரெஷர் வைக்கணும், ரோட்டில் ஓட்டும் போது எவ்வளோ ஏர் ப்ரெஷர் வைக்கணுங்கிறது ஒவ்வொரு டிராக்டருக்குமே உங்களுக்கு வண்டியில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஏர் ப்ரெஷரை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வச்சு ஓட்டுங்க, உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இதில் தான் நிறைய பேர் டீசலில் கோட்டை விடுறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிராக்டருக்கு தகுந்த கலப்பையை சூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு தகுந்த கலப்பையை பயன்படுத்தாமல் வேற ஒரு கம்பெனி கலப்பையை கொண்டு வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா வீல்ல அதிகமாக பறிக்குங்க. அப்படி பறிச்சதுனாவே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காதுங்க. அதனால டிராக்டருக்கு எப்பயுமே உங்க டிராக்டர் பிராண்ட் எதுவோ அதுக்கு கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க. வேற ஒரு டிராக்டருடைய கலப்பையோ இல்லை கேஜ் வீலையோ கொண்டு வந்து நீங்க புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய வண்டி கூட இணைக்க பார்க்காதீங்க. அதனால உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு நிறைய டிராப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு சரி இருக்காதுங்க. நிறைய டிராக்டர்ல கவனிச்சிங்கன்னா, பழைய டிராக்டர்ல நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா லொடன்னு ஆடுங்க. மேலே இருக்கக்கூடிய சென்டர் கையில் இருக்க பால்ஸும் லொடன்னு ஆடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பால்ஸ் ஃப்ரீயாக ஆடிச்சுனாவே என்ன ஆகும் அப்படின்னா, சென்சிங் ப்ராப்பராக நடக்காதுங்க. ப்ராப்பராக சென்சிங் இல்லைனாவே என்ன ஆகும்னா, கலப்பை குதிச்சு போகும். கலப்பை குதிச்சு போச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக டீசல் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இதோடைய விலை கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா தான் வரும். ஆனால் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் இந்த பால் மாற்றாதனால நீங்கள் டீசல் மூலியமாக இழந்துகிட்டு இருப்பீங்க. அதனால எப்பயுமே இந்த பால்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிராக்டர்லையுமே இந்த கலப்பை செட்டிங்க்கு எந்த ஹோல்ஸில் வச்சு ஓட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் கம்பெனியில் எந்த ஹோல்ஸில் வச்சு கலப்பை ஓட்டணும், கலப்பையோ இல்லை ரொட்டவேட்டரோ எந்த இடத்துல வச்சு ஓட்டணும்னு சொல்கிறாங்களோ அதை கேட்டு தெளிவாக பார்த்து ஓட்டுங்க. அப்போ தான் கலப்பை லோட் ஆகாமல் ஓடும். லோட் ஆகாமல் ஓடிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டீசல் மைலேஜ் கிடைக்குங்க. இந்த வீடியோவுடைய பார்ட் 4 உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் 4ன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு 4வது பார்ட் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.